ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. ஒரு பெரிய கிண்ணத்தில் 1/2 கிலோ மைதா வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் டால்டா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பெசரி விடணும். இந்த மாவில் அந்த எண்ணெய் நல்லா பெசரி நம்ம பிடிச்சா அது பிடிக்க வரணும். அந்த ஸ்டேஜில் அதை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை ரொம்ப தண்ணி ஊற்றி கொல கொலன்னு பிசையக்கூடாது. மாவு நல்லா ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும். இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை நல்லா உருட்டி பிசைஞ்சு இது போல் ஒரு பாலாட்டம் பண்ணி இதை இப்போ மூடி வச்சிடலாம். இது மேலே கொஞ்சோண்டு டால்டா தடவிக்கலாம். இந்த மாவை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 5 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், உப்பு தேவையான அளவு, பட்டாணி ஒரு 50 கிராம், ஒரு 5 விரல் அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இது போல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சமோசா மாவு திரட்டுறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரொம்ப மசியக்கூடாது, ரொம்ப நைஸாக இல்லாமல் பாருங்கள். இது போல் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கணும். அப்போ தான் சமோசா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்து அதில் ஒரு 60 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு சீரகம் ரெண்டுத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு செவந்த உடனே வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு லைட் கலர் ப்ரௌன் வந்தால் போதும். இந்த மாதிரி கலர் மாறினா போதும். ரொம்ப செவக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு செவந்தால் போதும். இது போல் இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சி வைக்கணும். ஸ்மூத்தாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சமோசாவுக்கு. இப்போ அதோட பச்சை வாசனை போன உடனே நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பச்சை மிளகாவை அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட 2-3 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் அது. இப்போ நம்ம பட்டாணியை அதில் போட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் தான் இதில் போடணும். ஃப்ரெஷ் பட்டாணினா அப்படியே போட்டுடலாம். கூடவே இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த கேரட்டையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு அது வதங்கின உடனே இப்போ அந்த மசாலாவெல்லாம் அதில் போட்டுக்கலாம். போட்டு அதையும் அந்த மிளகா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது போல் நல்லா அது வதங்கி வரணும். அதே மாதிரி அந்த பச்சை வாசனையும் போயிடணும். இப்போ நம்ம இந்த சமோசா ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரி பார்த்து பத்தலைன்னா திரும்பவும் போட்டுக்கோங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இது போல் இருக்கணும். தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. இப்படியே ட்ரையாக தான் நம்ம இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நம்ம வச்சுருந்த அந்த ஒரு பிடி கொத்தமல்லியும் ஒரு பிடி புதினாவையும் போட்டு ஒரு கிளறி எடுத்துடலாம். இப்போ இந்த சமோசா ஸ்டஃபிங் நமக்கு ரெடியாக இருக்குது. இது இப்படியே வேறு ஒரு கிண்ணத்தில் வச்சு ஆற வச்சுருங்க. ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து இன்னொரு வாட்டி பிசைஞ்சு விடுங்க.
நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது போல் உருட்டி இது போல் கட் பண்ணியும் எடுக்கலாம், இல்லாட்டி போனால் பிச்சு பிச்சு உருண்டையாகவும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் ஒரே சைஸில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த உருண்டைங்களை எடுத்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இது போல் நல்லா மாவில் நல்லா பெரட்டி எடுத்து அதுக்கப்புறம் கட்டையில் வச்சு நல்லா திரட்டுங்க. திரட்டும் போது கொஞ்சம் நல்லா மெலிசாவே திரட்டுங்க, ரொம்ப மெலிசாக இதுக்கு திரட்ட தேவையில்ல, ஓரளவுக்கு மெலிசாக இருந்தால் போதும். இப்போ திரட்டின அந்த பூரியை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டாக பிரிச்சுட்டு இது போல் மடக்கிட்டு தண்ணி தடவி அதை ஒட்டி விட்டுருங்க. இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு முக்கால்வாசி வச்சா போதும். சுற்றிலும் அந்த மாவில் தண்ணியை தடவிக்கோங்க. தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மடித்து விடுங்க. இது போல் நல்லா மடித்து விட்டுட்டு ஒரு பக்கமாக கொஞ்சம் மடக்கி இது பண்ணுங்கள், அவ்வளோதான். இது போல் இந்த சமோசாலாம் இது போல் உட்கார வைக்கணும். இது போல் அது உட்கார்ந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சாப்பிட்லாம். See you on my next video. Bye bye.